வணக்கம். இன்னைக்கு நம்ம குக்கிங்கில் பார்க்க போகிறது பனம்பழம் எப்படி அவிக்கலான்றது. இந்த பனம்பழம் எங்களுடைய தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். இந்த பனம்பழம் கிராமங்களில் வயல் ஓரத்தில் எல்லாம் நிறைய கிடைக்கும். அப்போ வயலில் வேலை செய்துட்டு வரவங்க களைப்பாக இருக்கும் போது இந்த பனம்பழத்தை எடுத்து சுட்டு கடுங்காப்பியோடு வச்சு சாப்பிடுவாங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். இன்றைக்கி நம்ம சுட்டு சாப்பிட வேண்டாம், நம்ம எப்படி குக்கரில் அவிச்சு சாப்பிட்லான்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்னலாம் தேவை, எப்படி செய்யலான்றதை பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பனம்பழம். இது நல்ல பழுத்த பழம். இப்போ இந்த பனம்பழம் 2 விதைகள் உள்ளது. இதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நான். இப்போ எப்படி அவிக்கலான்றதை பார்க்கலாம். இந்த பழம் இப்படியே சாப்பிட்டாலும் சுவையாக இருக்கும். இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் சுவை கூட்டுறதுக்காக நான் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கட் பண்ணிவிட்டு தலைக்கீழ கவுத்தி போட்டுருங்க. இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவு நம்ம இனிப்பு வெல்லம் நம்ம சேர்த்துக்க போகிறோம். வெல்லம் போட்டு லேசாக தண்ணி ஊற்றினாலே போதும், ரொம்ப தண்ணி தேவைப்படாது. இதை போட்டுட்டு ஒரு 2 விசில் போட்டிங்கனாலே நல்லா வெந்துடும். நம்ம சாப்பிடும் போது சுவையாக இருக்கும். கொஞ்சம் இடம் இருக்கிறதுனால இன்னும் 2 இதை போட்டுக்கிறேன் நான். போட்டுட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு அரை கிளாஸ் ஊற்றினாலே போதும். எல்லாம் வச்சாச்சு. மூடி வச்சிடலாம். மூடி ஒரு 2 விசில் போட்டுடலாம். எல்லாருக்கும் தெரியும் பனையில் நார் சத்து, மாவு சத்து எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு மரத்தை எடுத்திங்கன்னா அந்த மரம் தலையிலேருந்து கால் வரைக்கும் அதோடைய பயன்பாடெல்லாம் உங்கள் எல்லாருக்கும் நிறைய தெரிஞ்சிருக்கும். அதுபோல் பனையோடைய சிறப்புகளை ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. பாருங்கள், நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த பனம்பழ வாசனை, வெள்ளை வாசனையும் அவ்வளோ நல்லா இருக்குது. இதை அப்படியே நம்ம கடித்து சாப்பிட்ணும். நான் உங்களுக்கு பிளேட்டில் எடுத்து காட்டுறேன். பாருங்கள், இந்த பனம்பழம் எவ்வளோ கலர், பார்க்கறதுக்கே மாம்பழம் போல் இருக்குது. அவ்வளோ ருசியாக இருக்கும் சாப்பிடும் போது. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல எனக்கு. இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு இது உள்ளே இருக்குல்ல கொட்டையை எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் ஒரு டிஸ்டி பொம்மை மாதிரி செய்வாங்க. யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவிச்ச பனங்கிழங்கோட ஒரு பிளாக் காஃபி குடித்தோம்னா அன்னையோட ஸ்நாக்ஸு ரெடி. சிம்பிளான ஈஸியான கிராமத்து பண்டம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். யாரெல்லாம் இதை ருசி பார்த்துருக்கீங்கன்னு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் இந்த பனம்பழம் பிடிக்கும், சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அப்படி ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ஒரு முறையாவது ட்ரை பண்ணுங்கள். மாம்பழத்துக்கு ஈக்குவலான சுவை, ருசி எல்லாமே இருக்கும். என்ன நேயர்களே, இன்றைக்கி ஒரு பனம்பழத்தை எப்படி நம்ம அவிச்சு சாப்பிட்லான்றதை தெரிஞ்சுக்கணும். இது கிராமத்தில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். நீங்களும் இந்த மாதிரி அவிச்சு சுட்டோ இல்லை எப்படி சாப்பிட்ருக்கீங்களன்றதை எங்களோட நீங்கள் பகிர்ந்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம் மாதவன் ஃபார்ம் சார்பாக.